ஹாய், இன்னைக்கான வீடியோவில் ஒரு சென்டென்ஸில் டு, டஸ், ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு சென்டென்ஸில் இது வந்தால் இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டு, டஸ், ஆம், இஸ், ஆர் இதெல்லாமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறது. இப்போது டூங்கிற வார்த்தையை ஐ, வி, தே, யூ இது கூட மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ்லையோ நெகட்டிவ் சென்டென்ஸ்லையோ இல்லை கொஸ்டினாக கேட்கும் போதோ ஐ, வி, தே கூட தான் பேர் பண்ணணும் டூவை. ஓகேவா? டு யூ லைக் ஐஸ்கிரீம்? டு தே ரைட் லெட்டர் டு மீ? இப்போ இந்த டூவை வச்சு ஹீ, சி, இட் கூட பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கக்கூடாது, சென்டென்ஸும் மேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டஸ்ஸு. டஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான், ஹீ, சி, இட் கூட தான் பேர் பண்ணணும். டஸ் ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் கொஸ்டினாக கேட்டுட்டோம். ஓகேவா? அவன் இங்கிலீஷ் பேசுவானா? இப்போ டஸ் சி, டஸ் இட் இது கூட தான் பேர் பண்ணணும். ஆமுக்கு ஐ கூட தான் பேர், எப்போவுமே ஐ வந்தால் ஆம் தான் வரும். ஐ ஆம் ஒர்க்கிங் அட் த ஒர்க் ஷாப். சிம்பிள் ப்ரெசண்டில் நல்லா நோட் பண்ணிக்கிறங்க, சிம்பிள் ப்ரெசண்டில் ஐ வந்தால் ஆம் தான் வரும். இஸ் வந்தால் சிம்பிள் ப்ரெசண்டில் ஹீ, சி, இட் இது கூட தான் பேர் பண்ணணும். மை கார் இஸ் ஒயிட், அப்போ ஹீ இஸ், சி இஸ் அந்த மாதிரி பேர் பண்ணிக்கிறணும். ஆர் வந்து சிம்பிள் ப்ரெசண்டில் வி, தே, யூ. ஆர் யூ ஹங்க்ரி அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ யூ ஆர், வி ஆர், தே ஆர் இது கூட தான் பேர் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் ஒரு ஷார்ட்டான மெத்தடில் இதை நான் எழுதியிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி, இருந்தாலும் ஒரு தடவை நம்ம இதை படிச்சுக்கலாம். இந்த லெசன் பிகினர்ஸ்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாஸ், வேர், வில், வுட் இதெல்லாம் தான். வாஸும் வேரும் பாஸ்ட்டு நமக்கு தெரியும். வாஸை எது கூட சேர்த்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும்? ஐ, ஹீ, சி, இட் இது கூட தான் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். த புக் வாஸ் ஓல்டு, த கேர்ள் வாஸ் ஷை. வாஸ்னாலே பாஸ்ட்டு தான், ஸோ வாஸை இது கூட பேர் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். வேர், வேர் அப்படின்றதும் ஒரு பாஸ்ட்டு தான். வேர் அப்படின்றத நம்ம ப்ளூரல் கூட மேட்ச் பண்ணி எழுதணும். வி, யூ, தே இது கூட. த கிட்ஸ் வேர் பிளேயிங் இன் த பார்க். த கிட்ஸ் அப்படின்றத தே வேர் பிளேயிங் இன் த பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வி வேர், யூ வேர், தே வேர். ஓகேவா? பாஸ்டில் இந்த மாதிரி வேர் யூஸ் பண்ணி ப்ளூரலில் நம்ம எழுதணும். வில் அப்படின்றது ஃப்யூச்சர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது எல்லாத்து கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ, சி, இட்லேருந்து ஐ, வி, தே, யூ எல்லா கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். சி வில் பாஸ் த எக்ஸாம், ஹீ வில் பாஸ் த எக்ஸாம், ஐ வில் பாஸ் த எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே நம்ம வில்ல யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். வுட் அப்படின்றது மாடல் வேர்பாகவும் யூஸ் ஆகும், கண்டிஷ்னல்லையும் யூஸ் ஆகும். வுட் லைக் அப்படின்றதையும் சேர்ந்து வரும். எல்லாத்து கூடயும் இதையும் பேர் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஐ வுட் லைக் டு கோ ஷாப்பிங் டுடே. வுட் லைக் சேர்ந்து வரும், வுட்டும் லைக்கும் சேர்ந்து வரும். இஃப் ஐ வேர் யூ கண்டிஷ்னல் பாருங்கள். இஃப் ஐ வேர் யூ அப்படின்னா நான் நீயாக இருந்தால் ஐ வுட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அதை ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்திருப்பேன். ஸோ இது கூட தான் இது பேர் ஆகும் அப்படின்றத மட்டும் ஃபிங்கர் டிப்ஸில் ஞாபகம் வச்சுக்கிறோங்க போதும். ஹாவ், ஹேஸ், ஹேட். ஹாவுங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் ஆகும். ஐ, வி, தே, யூ இது கூட தான் ஹாவ் வரும். ஐ ஹாவ் எ பென், யூ ஹாவ் எ பென் இந்த மாதிரி. ஹேஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இதே தான், சேம் தான் ஹேவும் ஹேஸும். ஆனால் சப்ஜெக்ட் மட்டும் மாறும். ஹீ, சி, இட் கூட தான் ஹேஸ் பேர் ஆகும். சி ஹேஸ் எ பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? அப்போது ஹீ ஹேஸ், சி ஹேஸ், இட் ஹேஸ். ஐ, வி, தே, யூ வந்தால் ஹேவ் வரும், ஹீ, சி, இட் வந்தால் ஹேஸ் வரும். ஹேடுங்கிறது சிம்பிள் பாஸ்ட்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும். ஹேடுனாலே பாஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்டும். இது வந்து ஐ, வி, தே, யூ, ஹீ, சி, இட் எல்லாத்துக்கூடையும் சென்டென்ஸ் மேக் பண்ணி வரும். ஐ ஹேட் எ குட் ஐடியா சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. வி ஹேட் பிளேட் வீடியோ கேம்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? அப்போது இது எல்லாமே இது கூட தான் பேர் ஆகும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமே, இங்கிலீஷ் அழகாக கற்றுக்கலாம்ல.
இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு இன்றைக்கான உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஐ டேஸ் எ நியூ பேக். ஹீ டேஸ் எ பிக் ஹவுஸ். ஐ டேஸ் சிக் லாஸ்ட் நைட். ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு இது கூட தான் வரும் அப்படின்றத ஈஸியாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். நம்ம நிறைய படிக்கிறோம், அதை எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே புரியும், தெரிய வரும். தேங்க்யூ.